ஒரு வாட்டி ஏதாவது ஒன்று பண்ணி சொதப்பிட்டோம் அப்படின்னா, அடுத்த வாட்டி அந்த விஷயத்த பண்ணுறதுக்கே நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி தான் நாங்க லாஸ்ட் டைம் ஊர்ல பிரியாணி பண்ணும்போது, ஒரு 10 பேர் அளவுக்கு சாப்பிட்ற மாரி பண்ணியிருந்தோம். ஆனா, அது எல்லாமே கொஞ்சம் டோட்டல் சொதப்பலு. ஆளாளுக்கு ஒரு விஷயத்த சொல்லி மொத்தமா சொதப்பிட்டோம். ஒரு ஆள் காரம் பத்தலன்னு சொல்லுது. இன்னொரு ஆள் வந்து ரொம்ப உப்பா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அரிசி கொஞ்சம் ஊற வச்ச அரிசியில எக்ஸ்ட்ரா அரிசிய போட்டு இந்த மாரி மாத்தி மாத்தி பண்ணி பிரியாணி டோட்டலா சொதப்பல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரியாணி இல்ல நோம்பு கஞ்சா அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு சொதப்பிட்டோம். அதனாலேயே இன்னைக்கு பிரியாணி செய்யும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தான் ரெடி பண்ணோம். எந்த சொதப்ப போறோன்ட்டு. ஆனா, அங்க நெறையா குவான்டிட்டி செஞ்சதுனால சொதப்பிட்டோம். இங்க வந்து ஒரு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு 2 வேளைக்கு மட்டும் செஞ்சிருந்தேன். டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன, இந்த வெயில்ல சமைக்கிறது ரொம்பவே கஷ்டமா போயிருச்சு. ஒரு வழியா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. ஃபைனலா ஒரு சின்ன சண்டை. நான்லாம் பிரியாணி நல்லா தான் பண்ணுவேன். உங்க குடும்பமா சேர்ந்து தான் லாஸ்ட் டைம் பிரியாணி சொதப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட்டே